அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்ததுலேருந்து நம்மளுக்கு சிந்தனையே ஓட மாட்டேதே ஏன்? ம் திரும்ப பார்க்கணும் போல இருக்குது. ஆனால் அவங்க கன்சீவாக இருந்தாங்க. நான் ஏன் அவங்கள ஆஃபீஸ்க்கு வெளியில் விட்டுட்டு வரல, உள்ளே வரைக்கும் போனேன். எல்லாம் கன்ஃபியூஷனாகவே இருக்கே. தம்பி, என்ன தம்பி, டீ ஏதாவது வாங்கிட்டு வரவா? அதெல்லாம் இது வேணாண்ணே, ஏன் திடீர்னு வந்து கேட்குறீங்க? இல்லை தம்பி, ஸ்டேஷன் உள்ள வரும்போதே என்னை கூப்பிட்டுட்டே தான் வருவீங்க. என்ன பண்ணுறீங்க, கேஸ் டீட்டெயில் என்னன்னு கேட்டுகிட்டே தான் வருவீங்க. இன்னைக்கு உள்ளே வரும்போது சத்தமே காட்டாத வந்துட்டீங்க. அதான் ஏதாவது அப்செட்டாக இருக்கீங்களோ, தலைகளை வலிக்குதோ, டீ வாங்கிட்டு வருவான்னு கேட்டேன். அப்படிலாம் இல்லைண்ணே, ஜஸ்ட்டு ராம போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வந்தேன். இந்த இன்வெஸ்டிகேஷன் விஷயமா வேறு போனோம்ல, அது போயிட்டு வந்தது ஒரு மாதிரி இருந்துச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை தம்பி, உங்களை அப்படி பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நீங்கள் போங்க. சரிங்க தம்பி, அப்போ நான் போய் வேலையை பார்க்குறேன். எதனால என்ன கூப்பிடுங்க. அப்புறம் அண்ணே, சொல்லுங்கள் தம்பி. நம்ம ஒரு ஆளை தேடிட்டு போனோம்ல, மருதுன்னு ஒருத்தவனை, அவனை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? தெரியல தம்பி, அவன் இப்போதைக்கு ஆள் அப்ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் தெரியும். நாளைக்கு ஒரு வேளை அந்த சைடு போய் பார்க்கலாம் நம்ம. சரி ஓகேண்ணே, நீங்கள் போங்க. அவனை பற்றி டீட்டெயில் எதுக்கும் வேறு யார்ட்டையாவது கலெக்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். சரிங்க தம்பி. நம்ம வேறு ராம் எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க, எப்போ வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும்னு கேட்காமலே வந்துட்டோம். அவனை வீட்டுக்கு வேறு கூப்பிட்டு போய் விடணும். சரி, அவனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஹலோ, சொல்லுடா தர்மா. ஒன்றும் இல்லைடா, ஹாஸ்பிட்டல் வந்தால் உங்ககிட்ட பேசாமலே வந்துட்டேன். உனக்கு எப்படா டிஸ்சார்ஜ் சொல்லிருக்கான் விக்ரம்? கட்டெல்லாம் ஊற்றுட்டாங்கடா, மார்னிங். ஈவினிங் போயிடலான்னு தான் சொன்னான். சரிடா, அப்போ நான் ஈவினிங் வந்து நான் பிக்கப் பண்ணிக்கிறேன்னா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் போயிடுவோம். கையில் அடிபட்டிருக்கு, எப்படி போவேன்? நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிடா, வா, நான் எத்தனை மணிக்குன்னு உனக்கு சொல்கிறேன். சரிடா. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஈவினிங் தான் டிஸ்சார்ஜ் கொடுத்துருவாங்கல்ல, அதான் கூப்பிட்டு போகிறதுக்கு வரேன்னு சொல்கிறான். பாவம், அவங்களுக்கு ஏன் கஷ்டம்? நம்ம கேப் புக் பண்ணி போயிடலாம்ல. அவன் அந்த மாதிரி ஒத்துக்க மாட்டான். வந்து கூப்பிட்டு போனால் தான் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருப்பான். காலையில் வர என்னை பார்க்க வந்தான், எதுக்குன்னு தெரில. அதை பற்றி வேற பேசணும், வரட்டும் பார்த்துக்கலாம். சரி, அப்போ சரி, நான் போய் அத்தை அம்மாவில் பார்த்துட்டு வரட்டுமா? ஏய், இங்கே என்னை பார்க்கவே உனக்கு டைம் இல்லை, இதில் அவங்கள்ட்டலாம் எங்கே கதை ஓட்ட போகிற? சார்கிட்ட பேசிட்டு உட்காந்துருந்தா என்ன பண்ணுறதா? சார்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கணும். கை வலிக்குதா மாமா, தலையை வலிக்குதா மாமா, தாங்கி பிடிக்குவா மாமான்னு. கொழுப்பு உனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, சரியா? போகும்போது டாக்டர்கிட்ட வாய் பேசாமல் இருக்க மருந்து எதாவது இருந்தால் வாங்கிட்டு போகலாம். ஐயோ, நான் தாங்க மாட்டேனே. பேசாமல் இருந்தால் என் சீதாவுக்கு போர் அடிக்காதா? பேசாமல் இருந்தால் போர் அடிக்கும் தான். இப்படிலாம் பேசினா எனி டைமும் உன் கூட உட்காந்துட்டு இருப்பாங்களோ? என் கூட உட்காந்துருக்கிறதோட உனக்கு என்ன வேலை சொல்லு? யாரோ வராங்க திரும்ப. ஐயோ மாமா, வாங்க மாமா. என்ன மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? என்ன திடீர்னு வந்து இப்படி பயமுடுத்திவிட்டீங்க எல்லாரையும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, சின்ன அடி தான். எதுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் அலைஞ்சிட்ருக்கீங்க? இங்கே இதையே உங்கள் அத்தை வரக்கூடாதுன்னா நான் பார்த்தா எதாவது பயந்துட்டு கிடப்பேன்னு. அவளை மீறி இல்லை இப்போ வந்திருக்கேன். இல்லைனா உங்களை சேர்த்தா அன்றைக்கி நான் வந்து நின்றுப்பேனே. என்கிட்ட அன்றைக்கி ஒன்றுமே வாயை திறக்கல. அவள் எங்கடி வரல வீட்டுக்குன்னு கேட்டால், இதோ அண்ணன் வீட்டில் இருக்கேன், அண்ணன் வீட்டில் இருக்கேன்னு தான் சொன்னான். எங்கள் அத்தை ஸ்ட்ராங் லேடி மாமா, அதான் தனியாகவே மேனேஜ் பண்ணிட்டாங்க பார்த்துக்குங்க. அதுவும் கரெக்டு தான், எல்லாத்தையும் சமாளிப்பாவ. பரவாயில்ல மாப்பிள்ள, இன்றைக்கி வீட்டுக்கு போயிடலாம்ல? ஐயோ, வீட்டுக்கு போய் ஆகணுமாம்மா. நாளைக்கு காலையில் அப்பா வந்துடுவார். வந்து நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்னு தெரிஞ்சதுன்னா ரொம்ப பயந்துருவார். தலையில் கூட பேண்டேஜ் போட்டிருந்தாங்கன்னு சொன்னாங்க, அது அவுத்துட்டாங்க மாமா. தலையில் நம்ம முடி அதை மறைச்சிக்கும், அது பிரச்சனை கிடையாது. கையில் இருக்கிற பேண்டேஜ் தான் அப்பா கிட்ட எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரில. சொல்லிக்கலாமாப்பில், ஏதாவது லேசாக அடிபட்டுருச்சுன்னு மச்சான் ரொம்ப பயப்படுவார். அதான் மாமா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். நாளைக்கு அப்பா வந்தால் தான் ஏதாவது சொல்லி சமாளிக்கணும். என்ன 2 பேரும் சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் சாப்பிட்டேன்ப்பா. தம்பி எங்கள் ஸ்கூல் போயிட்டானா? அதான் நீ காலையில் வந்து கிளப்பி விட்டு வந்தியே, அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கான். நீ சமைச்சு வச்சுட்டு வந்ததுனால நானும் டிஃபன் சாப்பிட்டேன், பாட்டியும் சாப்பிட்டாங்க. ஓ, மேடம் வந்து இவ்வளோ வேலை பார்த்துட்டு இருந்தாங்களா? ஆமாம் தம்பி, அவள் பொறுப்பாக இருப்பா. காலையிலே வந்தா, எல்லாத்தையும் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் திருப்பி ஆஸ்பத்திரிக்கு வந்தா. சரிப்பா, நீங்கள் எங்கள் ஆஃபீஸ் போகலையா? போகணுமா, அப்படியே தம்பியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்படியே போகணுன்னு வந்தேன். சரி, நான் போயிட்டு வரேன், நீங்கள் 2 பேரும் பாருங்கள். சரிங்க மாமா. ரெண்டும் பேசிட்டு கடந்தது, நடுவில் நான் வந்த உடனே திருன்னு முடிக்குது. சரி, நம்ம போவோம். உங்கள் அப்பா எவ்வளோ டீசெண்டாக போகிறாரு பத்தியா? நீ இருக்கிற ரூம் பக்கத்தில் யாரையும் வர விட மாட்டேறியா? அந்த சேட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்க. அப்புறம் சேட்டை பண்ணாமல் நீ பக்கத்தில் இருந்தால் சும்மா யோசிச்சுட்டே இருப்பாங்க. நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. சரி, அதெல்லாம் விடுங்க. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் ஒரு வாட்டி சாருமதி மேம் அட்மிட் ஆயிருந்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதான் அவங்க 2 பேருக்கு ஃபஸ்ட்டு மீட்டிங்கா? என்ன அவங்க கதையை தெரிஞ்சுக்கிறதுல நீ இவ்வளோ ஆர்வமாக இருக்க? ஆமாம், லவ் ஸ்டோரின்னா தெரிஞ்சுக்க யாருக்கு தான் ஆர்வம் இருக்காது சொல்லுங்கள். சரி, நீங்கள் சொல்லுங்கள். அவனோட எல்லா கதையும் வந்து சொல்லுவான். இந்த பொல்லாதவன் படத்தில் தனுஷ் எல்லாருக்கும் டீ வாங்கி கொடுத்து கதை சொல்லுவான் தெரியுமா?
இப்போ இது ரொம்ப முக்கியம் எக்ஸாம்பிள். என்ன அவன்கிட்ட நான் எவ்வளோலாம் அவஸ்தைப்பட்டிருக்கேன் தெரியுமா? அவன் லவ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து. லவ் பண்ணுறவன் கூட மட்டும் யாரும் சிக்கவே கூடாது, வச்சு செஞ்சிருவானுங்க. இப்படி இப்போ அஜய் என்ன உங்கள்கிட்ட மாட்டிட்டு இருக்கிற மாதிரியா? பத்தியா கேப்பில் கலாய்ச்சிட்டா என் பொண்டாட்டி. பின்ன பாவம் மாட்டிக்கிட்டுல முடிக்கிறாரு உங்கள்கிட்ட. ஆமாம், ஃப்ரெண்டுனாலே அப்படி தானே. சரி, நீங்கள் பேலன்ஸ் ஸ்டோரியை சொல்லுங்க. சொல்கிறேன். அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்த அன்னைக்கு இவன் யூனிஃபார்மோட போயிட்டான். யாரையோ ஸ்டேஷன்லேருந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பான் போல். யாரும் எடுத்துகிட்டு வரல. அப்புறம் நான் தானே சிக்கினேன், என்ன எடுத்துகிட்டு வர சொன்னான். அப்புறம் ஏடி அந்த போலீஸ்கார் ஏண்டி எனக்கு கிண்டல் பண்ணிட்டு போனார்? ஒழுங்காக சொல்லு, நான் வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? ஒன்றும் நடக்கல. இல்லை, உன் மூஞ்சி சரியில்லையே. ஏன்? நல்லா தான் இருக்கு, ஆனால் எங்கேயோ இடிக்குதே. சரி அதெல்லாம் விடு, நீ எப்படி சாப்பிட்ட? கையால் தான். எனக்கு காது குத்தியாச்சு. காது குத்தின விஷயத்த சொல்லவே இல்லை. உன்னை நான் கேட்டேன், நீ டைவர்ட் பண்ணிட்டு இருக்க, புரியுதா? என்ன கேட்டேன்? போலீஸ்கார கூட சவகாசம் கொஞ்ச நேரம் தானடி வச்சிருந்தேன், ஏன்டி இப்போ அவனை மாதிரியே பேசுற? ஏய், அவன் இவன் சொல்லாதானே. ஓ, அந்த அளவுக்கு போயிடுச்சா? அந்த அளவுக்குலாம் போகல. ஆசைப்படுற அளவுக்கு நம்மளுக்கு தகுதி கிடையாது. ஏன்டி அப்படி சொல்கிறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஊட்டி தான் விட்டாரு தெரியுமா? என்னது ஊட்டி விட்டாரா? ஆமாம், அடிபட்டிருக்குல, ஒரு பச்சை பிள்ளை எப்படி சாப்பிடும்? ஓ, கதை அப்படி போதோ? கதை எப்படியும் போல. மேடம், ட்ரிப்ஸு சேஞ்ச் பண்ணிடலாமா? வாமா. சிப்ஸா? எனக்கு நல்லா பிடிக்குமே, தரியா? ஐயோ மேடம், சிப்ஸு கிடையாது, ட்ரிப்ஸு. அவங்களுக்கு போட்டிருக்கிற இந்த ட்ரிப்ஸ் பாட்டிலை சேஞ்ச் பண்ணணும். இன்னொரு பாட்டில் போட சொல்லியிருக்காரு டாக்டர், ரொம்ப ப்ளீடிங் ஆனதுனால. ட்ரிப்ஸா? போட்டுட்டு போ. இந்த மேடம் ஏன் சிரிச்சுக்கிட்டே படுத்திருக்காங்க, பதிலே சொல்ல மாட்டாங்க? ரொம்ப வலிக்கும்ல, எல்லாம் சோகமாலாம் இருப்பாங்க, இவங்க ஏன் சிரிச்சிட்டு இருக்காங்க? அதுக்கு கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சிருச்சு, அது அப்படிதான் இருக்கும். நீ ட்ரிப்ஸை மாற்றிட்டு போ. நீங்கள் ஏன் அங்கே ஏறி உட்காந்துருக்கீங்க? வேண்டுதல், அவளுக்கு அடிப்பட்ட தலைக்கு மேலே உட்காந்துருக்கிறதுன்னு. ஓ, வேண்டுதலா? அப்போ நான் சரியாக செஞ்சுருங்க. சரி, நான் ட்ரிப்ஸ் மாற்றிட்டு போகிறேன். ஏம்மா, உங்கள் டாக்டர் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டு வர எதுவும் சொல்ல மாட்டாரா? அவரு தான் நல்லா இருக்குன்னே சொல்லுவார். நல்ல டாக்டர், நல்ல நர்ஸ். நீ மாற்றிட்டு போ. எல்லாம் ஹாஸ்பிட்டலில் கொண்டாந்து சேர்த்துருக்காரு. போமா, மாற்றிட்டு சீக்கிரம். ஓகே, சேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்து பத்திரமா இருங்கண்ணே. உங்களுக்கு வலிச்சதுன்னா கூப்பிடுங்க. அதுக்கு வலிக்கிற மாதிரி தெரியல. வேற எதுவும் பேஷண்ட் கூட இருக்கிறவங்களுக்கு சாப்பிட தர மாட்டீங்களோ? அதெல்லாம் நாங்கள் எப்படி தருவோம்? நீங்கள் தான் வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும். சரி, நீ கிளம்பு. உன் நடையும் சரியில்லை, உடையும் சரியில்லை, பேச்சும் சரியில்லை. என்ன சொல்கிறீங்க? ஒன்றும் சொல்லலாமா, போயிட்டு வா, பாய். என்ன சொல்கிறாங்கன்னே புரிய மாட்டேது. புரிஞ்சா நீ தான் டாக்டர் ஆயிருப்பே, புரியாதனால தான் நர்ஸாக இருக்க. நான் பண்ண காமெடி அவ்வளோ நல்லா இருந்துச்சா அந்த நர்ஸுக்கிட்ட? இவ எதுக்கு சிரிக்கிறா? நம்ம சொன்னதுக்கு தானே சிரிக்கிறா. ஏய், நான் சொன்னதுக்கு தானே சிரிக்கிற. தூக்கிட்டு வந்தாரா? பைத்தியம் முத்திருச்சு. ஏய், மேலே உட்காந்துட்டு என்ன பண்ணுற? ஐயோ, வந்துட்டாரட்ருக்கேன். உட்கார வேற இடம் எங்கே இருக்கு? இங்கே என்ன சேரா போட்டு வச்சிருக்கீங்க? அப்புறம் எனக்கு தூக்கம் வராதா? அதான் மேலே படுத்து தூங்கலான்னு உட்காந்துருக்கேன். இப்போ தலையில் ஊற்றிட்டீங்கன்னா என்னவா? ஏற்கனவே கை வலிக்குதுன்னு உட்காந்துருக்கா. ஆ, அப்படியே வலிச்சிரும். அவளே பக்கத்துக்கு பாவம் போல குழந்த மாதிரி இருக்கா. குழந்தையா? ஓ, என்ன ஓ? இறங்க ஒழுங்கா, கீழே படுத்து தூங்கு. இது பெட்டு கடியிலையா? ஆமாம், பெட்டு கடையில் தான் படுத்து தூங்கணும். அதெல்லாம் முடியாது, நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன். அப்போ கீழெல்லாம் இறங்கி படுக்க சொன்னீங்கன்னா அப்புறம் நான் வீட்டுக்கு போயிடுவேன். போ, யார் போவேன் நினச்சேன்னா? போனால் யார் பார்த்துப்பா? நான் பார்த்துக்குவேன். முடியோட தான் இருக்காரு போல. நான் அப்புறமா இழந்து கீழே படுத்துக்கிறேன். போய் உங்கள் வேலையை பாருங்கள். நீங்கள் எதுக்கு இப்போ வந்தீங்க? மாத்திரைலாம் சாப்பிட்டாலான்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். சரி, அதான் நான் வந்துட்டேன்ல, நீங்கள் வீட்டுக்கு போக வேண்டியதானே? போகல. இப்போ அதில் உனக்கு என்ன பிரச்சனை? இல்லை, நாங்கள் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணீங்க, அதோட போக வேண்டியதானே? என்னால் தானே அவளுக்கு அடிபட்டுச்சு, அதனால நான் கூட இருக்கேன். ஓ, மனிதாபிமானம். அப்படின்னு சொல்லலாம். நீ கொஞ்சம் ஓவராக தான் வாய் பேசுகிறேன்னா. அம்மா, உன் பேர் என்ன? மியூசிக். மியூசிக்லாம் ஒரு பேரா? அதையே தமிழில் கூப்பிடுங்க. தமிழில் இசையா? ஆமாம், இசை தான் என் பேர். இருந்தாலும் இவ்வளோ பில்டப் தேவையில்ல. மனுஷன் பேசுவானா? ஆ, ஒன்றும் இல்லை, எனக்கு வேறு வேலை இருக்குது. இருந்தால் போய் வெளில உட்காந்து பாரு. இதுக்கு சும்மா தான். ஆமாம், நீங்கள் ட்ரெஸ்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ணல, இன்னும் யூனிஃபார்மோடய சுற்றிட்டுருக்கீங்க. இங்கே வீட்டுக்கு போகலாம்ல? பரவாயில்ல, நான் இருக்கேன். உங்கள்கிட்ட மட்டும் வீரபாண்டி கட்டபொம்மன் வேறு வாய்ஸில் பேச வேண்டியது. அதுக்கிட்ட பேசும்போது பாரு, அஸ்கி வாய்ஸில் பேசுது. வலிக்குதா? வலிச்சவர் வாங்கிப்பாரோ? இல்லை,
டேப்லெட்லாம் போட்டல, வலி தெரியல. ம் வலிச்சா சொல்லுன்னு. சொல்கிறேன். நீங்கள் வீட்டுக்கு போங்க, பரவாயில்ல. நாங்கள் போய்ப்போம். எங்கே போய்ப்பீங்க? நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி உன்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு தான் போவேன். ரைட்டு விடு. ஐயோ அதெல்லாம் வேணாம், நாங்கள் போய்ப்போம், பரவாயில்ல. எனக்காக தானே அடிப்பட்ட, அப்போ நான் இதெல்லாம் செய்யணும் தானே? ஆமாம்மா, கண்டிப்பாக செய்யணும். எங்களெல்லாம் போக முடியாது, வீட்டில் கூப்பிட்டு போய் விடுங்கண்ணா. பில்லு கட்டுறதுக்கு வேறு காசு கிடையாது. என்ன பார்க்குற? பின்ன காசு எடுத்துட்டு வந்தீங்களா மேடம்? கட்டுக்கட்டா வாய மூடிட்டு கொஞ்சம் கம்முன்னு இருக்கியா? ஆமாம், சொன்னால் இதுக்கு கோவம் வேற. நீயே அவளை பார்த்து மறைக்கிற, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்காக தானே அடிபட்டிருக்கீங்க, இதெல்லாம் எனக்கு எப்படி பார்க்கணும்னு தெரியும். மேலே உட்காந்துருக்கேன், நீ கொஞ்சம் சும்மா இருக்கலாம்ல. சும்மா தான் இருக்கேன், திங்கிறதுக்கு எதாக இருந்தாலும் சாப்பிட்டுட்டு இருப்பேன். பின்ன சும்மா தானே இருக்கணும். என்ன வேணும் சொல்லு, வாங்கிட்டு வந்துட்டாரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, எனக்கு வேணும். அவளுக்கு வாங்கிட்டு வராதீங்கண்ணா. இவகிட்ட நைட்டு பூரா உட்காந்து பேசிட்டு இருக்கணும்ல, இவ தூங்க மாட்டா. ஏன் தூங்க மாட்டேன்? இல்லை, தூக்கம் வரல. சரி, நீங்கள் ட்ரெஸ் வச்சு மாற்றலாம்ல. யூனிஃபார்மோட இருக்கீங்க, ஹாஸ்பிட்டலில் யாராவது எதாவது நினைப்பாங்கல்ல. மற்ற பையன் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். ரவுண்ட்ஸ் யாரும் இந்த சைடு வரல, எல்லாரும் அவங்கவுங்க டியூட்டியில் பிஸியாக இருக்காங்க. நீங்களும் உங்களுக்கும் டியூட்டி இருக்கும்ல, போலையா? அதை விட முக்கியமான வேலை இது தான், நான் பார்த்துக்கிறேன். எத்த பையன் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரேன் இருக்கா, நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ம் சரி, நான் வெளியில் இருக்கேன், நீ எதுவாக இருந்தாலும் கூப்பிடுன்னா. ம் இப்போ எதுக்கடா என்ன எப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை, இப்போ எதுக்கு என்ன ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர சொன்னேன் இந்த ராத்திரியில்? சும்மா தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், அதுவும் யூனிஃபார்மோட இருக்கேன். யாராவது பார்த்தா எதை நினைப்பாங்கல்ல, அதனால தான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர சொன்னேன், மாற்றிக்கலான்னு. ஹாஸ்பிட்டலில் இருக்க, யூனிஃபார்மோட இருக்க, யாராவது பார்த்தா எதாவது நினைப்பாங்க, அது எல்லாம் கரெக்டு தான். ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலில் நீ எதுக்கு இருக்குன்னு தான் கேட்குறேன். ஏய், வேறு யாருக்கிட்டையாவது வேலை சொன்னால் இத்தனை கேள்வி கேட்பாங்க தான் ஒன்று எடுத்துகிட்டு வர சொன்னேன். நீயும் இப்படியே கேட்குறியடா? இல்லை, எனக்கு ஒன்று புரியல. அப்படி யார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்கன்னு நீ இப்போ கண்ணு பிடிச்சி நைட்டு இங்கே டியூட்டி பார்த்துட்ருக்க? ஃப்ரெண்டு, எனக்கு தெரியாமல் எந்த ஃப்ரெண்டுக்கு அடிபட்டுருச்சுன்னு இப்போ சார் இங்கே உட்காந்துருக்கீங்க? டேய், ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு கிளம்புடா. முடியாது, எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும். சரி, நீ யார்கிட்டையும் சொல்லாதானே, வீட்டில் தெரிஞ்சால் பயப்படுவாங்கன்னு தான் நான் சொல்லலை. நீ ஃபஸ்ட்டு சொல்லு, அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணிக்கிறேன். ஒன்றும் இல்லைடா, மார்னிங் டியூட்டிக்கு போயிருந்தேன், அப்போ ரோட்டில் நின்றுட்டு இருந்தேன். சரி, ஒரு ரவுடி அட்டாக் பண்ண வந்தான்டா. அப்போ என்னை அவன் கத்தியால் குத்த வர்றதை பார்த்துட்டு இந்த பொண்ணு, என்னது ஃப்ரெண்டுன்றது பொண்ணா? ஏன்டா சொல்ல விட்டுடா. சரி சரி, மேலே சொல்லு. அந்த பொண்ணு கத்தியை கையால் பிடிச்சிட்டா. என்னடா சொல்கிற? ஆமாம், அவள் கையால் பிடிச்சதுனால தான் அவன் என்னை குத்தாமல் விட்டான். இல்லைனா குத்திருப்பான், நேரம் நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருப்பேன், நீ என்னை பார்க்க வந்திருப்ப. இந்த காலத்தில் இப்படி ஒரு பொண்ணா? ஆமாம், முன்ன பின்ன தெரியாத ஒருத்தனுக்காக கத்தி குத்து அந்த பொண்ணு ஏன் வாங்குச்சு? முன்ன பின்ன தெரியாமலாம் இல்லை, ஏற்கனவே ஒரு டைம் அந்த பொண்ணு பஸ் ஏற போகும்போது நோட்டை கீழே போட்டு போயிடுச்சு. என்னடா ஒரு பொண்ணு நோட்டை கீழே போட்டு போகுதுன்னு எடுத்து பார்த்தா அதில் அந்த பொண்ணோட ஹால் டிக்கெட் இருந்துச்சு. சரி, எக்ஸாமுக்கு போகிறக்குள்ள ஹால் டிக்கெட்டை விட்டு போயிடுச்சுன்னு எடுத்துகிட்டு போய் கொடுத்து திட்டிட்டு வரலான்னு தான் போனேன். ஏமா அந்த மாதிரி போட்டு போயிட்டா, பொறுப்பாக படிக்கணும்லன்ட்டு லாஸ்ட் எக்ஸாம் வேறு மென்ஷன் பண்ணியிருந்தது. சரின்னு கொண்டு போய் கொடுத்தேன், ஆனால் திட்டாமலே வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அந்த பொண்ணை பார்க்கல. சரி, அவ்வளோதான். அந்த பொண்ணுக்கு நான் ஹெல்ப் பண்ணதுனால அந்த மறுநாள் அது அந்த பொண்ணு என்னை பார்க்கும்போது அந்த ரவுடி என்னை குத்த வந்தாலும் அந்த பொண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போய் கொடுத்தது ஒரு ஹெல்ப்பு, ஓகே. அதுக்காக திருப்பி வேறு எதாவது பண்ணலாம். கத்தி குத்து வாங்குற அளவுக்கு சார் அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா? ஏய், நீ வேறு மாதிரி யோசிக்கிற. நான் கரெக்டாக தான் யோசிக்கிறேன். கத்தி குத்து வாங்கணும்னு நினச்சிருக்கேன் அந்த புள்ள, அதுக்கு பெரிய மனசு வேணும்ல. அதுதான்டா எனக்குமே ஆச்சரியமாக இருக்குது. என் கூட அந்த இடத்துல யார் நின்றுந்தாலும் அந்த கத்தியை பிடிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ரொம்ப நல்ல பொண்ணு, ஏதோ நம்மளுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அவர் இப்படி ஒருத்தவங்க பண்ண வராங்க, நம்ம தாங்கிக்கணும்னு நினச்சதே பெரிய விஷயந்தான். எல்லாருக்குமே ஹெல்பிங் மைண்ட் இருக்காதுடா, பரவாயில்லையே இந்த அளவுக்கு பண்ணியிருக்கா. ஆமாம், அதுதான் எனக்குமே ஆச்சரியமாக இருந்துச்சு. ரொம்ப சின்ன பொண்ணுடா, பார்க்குறதுக்கே குழந்த மாதிரி இருப்பா. இன்றைக்கி ஹால் டிக்கெட் விட்டுட்டு போயிட்டி அப்படின்னு நான் போய் காலேஜில் கேட்கும்போது கூட தேம்பி தேம்பி அழுதுட்டா. அப்புறம் ஈவினிங் வா, நான் உங்ககிட்ட பேசி தான் அனுப்புவேன், இந்த மாதிரி ஹால் டிக்கெட் விஷயத்தில் கேர்லெஸ்ஸாக இருக்கலாமான்னு கேட்டேன். அப்போ கூட அவள் ஒரு மாதிரி ஆகிட்டா. அப்பா அம்மா யாருமே கிடையாது அந்த பொண்ணுக்கு, அவங்க பாட்டி தான் வளர்க்குறாங்க. அப்படியாடா, பாவம் இல்லை. ஆமாண்டா, அதுதான் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்துருப்பான்னு நினைக்கிறேன். பாசம்னா என்னன்னே தெரியல, யாராவது பாசம் வந்தாலே அழுகுற மாதிரி ஆகிடுவா போல். சரி, நல்ல பொண்ணு தான். அப்படிப்பட்ட பொண்ணுக்கு கூட இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. சரி, ஓகே. சார் ஒரே வழியாக மன்னிச்சிட்டிங்க போலையே. நல்ல பொண்ணு தான், பத்திரமா பார்த்துக்கண்ணே. நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டுட்டு என்னன்னு பார்த்துட்டே வா. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாடா, யாருமே பார்க்க இல்லைன்னு சொல்லிட்டு. சாப்பாடு ஊட்டி விட்டனா அப்படியே அழுதுட்டா. அது சாப்பாடு ஊட்டி விட்டியா? ஐயோ, மாட்டிக்கிட்டனே. மாட்டிக்கிட்டே தான் மைண்ட் வைஸ் கேட்குது, சொல்லு ஏன் ஊட்டி விட்ட? அவளுக்கு சாப்பிட்ற கையில் தான்டா அடிபட்டிருக்கு. அவள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணேன், வரதுக்கு லேட் பண்ணிட்டா. டாக்டர் வந்து ரொம்ப ப்ளீடிங் ஆகிடுச்சு, சாப்பிட்டு டேப்லெட் போட சொல்லுங்கள், அப்போ தான் கொஞ்சமாச்சும் எனர்ஜி இருக்குன்னாங்க. அதனால் ஊட்டி விட்டேன். அப்படியே நிறுத்தினா நல்லாயிருக்கும், மேலே போயிட்டாமல் இருந்திருந்தா சரிதான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் சொல்ல வரலப்பா. இப்படிப்பட்ட பொண்ணுக்கிட்ட ஏதாவது இருந்தாலும் தப்பு இல்லைன்னு தான் சொல்கிறேன். அப்புறம் உன் விருப்பம். நான் அப்படிலாம் எதுவும் திங்க் பண்ணல.
எப்படி திங்க் பண்ணாலும் என்கிட்ட தானே வந்து உளற போல உளற அன்னைக்கு நான் பார்த்துக்கிறேன். சரி ட்ரெஸ் கவர் எங்கே இருக்குது சேஞ்ச் பண்ணிக்கும். யூனிஃபார்மோட ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதும் தப்பு தான். யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க. அதனால தான் எடுத்துகிட்டு வர சொன்னேன். சரிடா நான் அப்படியே கிளம்புறேன். நீ ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர்றது யாருக்கும் தெரியாதுல்லடா. நான் அம்மா கிட்டலாம் நைட்டே எனக்கு டியூட்டி இருக்குன்னு தான் சொல்லி வீட்டுக்கு போகல. இல்லை அத்தைக்கிட்டலாம் நான் போய் ட்ரெஸ் கேட்கல. நான் வீட்டில் இருக்குல்ல நீ எங்கள் வீட்டுக்கு வந்தால் யூஸ் பண்ணுவல அந்த ட்ரெஸ்ஸில் ஒன்று தான் எடுத்துகிட்டு வந்தேன். சரிடா ரொம்ப நல்லதாக போச்சு. நீ வேறு வீட்டில் போய் ட்ரெஸ் கேட்டுட்டு என்ன சொல்லி சமாளிச்சிருப்பேன்னு யோசித்தேன். அதெல்லாம் இல்லை இங்கே தான் 1008 ட்ரெஸ் கிடைக்க உன்னோடது. அதனால் அதில் ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரிடா நீ கிளம்பு. சிஸ்டரை பார்த்துட்டு போவா? வேணாம் நீ கிளம்பு. இல்லைடா உன்னை பற்றி 4 பிட்டு நான் அங்கே ஒரு மாதிரி போட்டு போனால் யூஸ் ஆகும்ல உனக்கு. நான் அப்படி நினைக்கலன்னு சொல்லிட்டேன். திரும்ப நீ பேசிகிட்டு இருக்க. இல்லைடா சும்மா சொன்னேன். நீ எப்படின்னு சொல்ல வேணாம் கிளம்பு. சரி மச்சான் கிளம்புறேன். ஏதாவது நான் கால் பண்ணேன்னா பண்ணுறேன் நீ கிளம்பு. சுத்துறதுலே இருக்காம்பா. ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர சொன்னேன் எங்க? இது யாரா? அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு. என்ன வேணும்? என்னது என்ன வேணுமா? நான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர சொன்னதை மறந்துட்டீங்களா? மறக்கல. என் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தான் அவங்ககிட்ட பேசிட்டு அப்படியே நின்றுட்டேன். இது யாரு? நீ அதெல்லாம் கேட்டு என்ன பண்ண போகிற? ஜெனரல் நாலேஜ் ரொம்ப முக்கியம்தான். என் அத்தை பையன் தான். நீ அவன் கூட போ. அவன் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து உனக்கு அனுப்புவான். ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் தானே கடை இருக்குது. அவன் கூட போய் வாங்கி தருவான். ஏன் நான் வர்றதுக்குள்ளே நீங்கள் எதாவது ட்ரை பண்ணலான்னு பார்க்குறீங்களோ? என்னம்மா கரெக்டாக பேசுகிற? எதுக்குடா என்ன பார்த்து முறைக்கிற? அந்த பொண்ணு கரெக்டாக தானே சொல்லுது. ஹாய் ப்ரோ, நான் இனிமேல் உங்கள் ஃப்ரெண்ட் என்ன? ஏன் அப்படி? ஆமாம் நான் கரெக்டாக பேசுகிறேன்னு நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க. இதோ பக்கத்தில் ஒன்று நிற்குதே எப்போ பார்த்தாலும் சிடுன்னு. என்ன? ஓ முறைக்க ஆரம்பிச்சிச்சே. ஏப்பா நீ எதாவது ட்ரை பண்ணு. சரி வாங்க ப்ரோ, நீங்கள் எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி தருவீங்களா? ஆமாம் இந்த அர்த்தராத்திரியில் ஸ்நாக்ஸ் எதுக்கு? வாய் நம்மன்னு இருக்கு. ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. தனியாக இருக்கேன் பார்த்தீங்களா? அந்த பிள்ளையும் தூங்குது. அதனால் எனக்கு ஒரே போர் அடிக்குது. எனக்கு இங்கே புது இடன்றதுனால தூக்கம் வர மாட்டுது. அதான் சும்மா இருக்க முடியல. ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாமேன்னு. சரி வாங்க வாங்கி தரேன் போகலாம். எஸ்கியூஸ் மீ, ஒன்றும் யூஸ் இல்லை. அவள் தூங்கிட்டா. இந்த ரெண்டு என்ன நினச்சிட்டு நம்மளை கலாய்ச்சிட்டு இருக்குதுங்க. சிஸ்டர் போதும். பிரதர் வாங்க நம்ம போவோம். இப்போ தான் நல்லா தூங்குற போலையே. குழந்தை மாதிரி க்யூட்டாக தான் இருக்கான். எனக்கு நீ பண்ண இந்த ஹெல்ப்புக்கு உனக்கு நான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்னு நினச்சதெல்லாம் கரெக்டு தான். அதையும் தாண்டி இப்போ ராம் சொல்லிட்டு போனதுக்கப்புறம் நல்லா குழந்தை மாதிரி தூங்குறத பாரு. யாரும் இல்லை நான் அவ்வளோ ஃபீல் பண்ணலை. இனிமேல் உனக்கு எல்லாமாவும் நான் தான் இருக்க போகிறேன். ஆனால் நான் அப்படி நினச்சா நீ தப்பாக நினைப்பியோ? தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, கன்வின்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ அழுதுட்டல நேத்தி, இவ்வளோ வலிச்சிருக்கோம். எனக்காக தானே பொறுத்துக்கிட்டேன். காதல்